2 வருஷத்துக்கு அப்புறம் ஆசியா கோப்பை வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஒரு ஆசியா கப் வந்து அபுதாபியில் நடக்குது. ஸோ 20 ஓவர். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கலெக்ட் பண்ணியிருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியா அணி வந்து தங்களோட ஸ்குவாட் அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்குவாடில் மொத்தம் 15 பேர் இருக்காங்க. ஸோ இந்த 15 பேர்த்துடைய ரோல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேப்டனாக வந்து ரோஹித் சர்மா செயல்பட போகிறாரு. ஸோ இந்த கேப்டன் ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் என்னதான் கேப்டனில் வந்து துல்லியமான ஒரு கேப்டன்சி பண்ணாலுமே அவரை பொறுத்த வரைக்கும் இன்னும் பேட்டிங்கில் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது நிறையாவே இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ சில டைம் வந்து ஓப்பனிங் நல்லா பண்ணாலுமே முக்கால்வாசி டைம் ஆஸ் எ கேப்டனாக வந்து அதை கொஞ்சம் பண்ண தவறிறாருன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் கேப்டனாக அவருடைய T20ல் ஆவரேஜ் பேட்டிங் ஆவரேஜ்னு பார்த்தோம்னா 23 தான் வச்சிருக்காரு. ஸோ இதில் வந்து ஆஃப் செஞ்சுரிங்களும் கொஞ்சம் கம்மி தான். ஸோ போக போக வந்து இம்ப்ரூவ் ஆனாலும் ஆகலாம். ஸோ ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பிளேயிங் லெவலில் இருப்பார். ஸோ அடுத்தது வந்து KL ராகுல். ஸோ KL ராகுல் பற்றி சொல்லி ஆகணும் அப்படின்னா, அதாவது இந்த வருஷத்தில் வந்து T20 இன்டர்நேஷ்னல் வந்து ஒன்று கூட இந்தியாவுக்காக அவர் விளையாடலை. ஸோ இது வந்து குறிப்பிடத்தக்கது. ஸோ இப்படி ஒரு நிலைமையில் வந்து ஆசியா கோப்பை தான் வந்து ஃபஸ்ட்டு மேட்சாக விளையாட போகிறாரு. அதுவுமே இந்த வருஷத்தில் T20ல் பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக தான் அவருடைய முதல் மேட்ச் விளையாட போகிறாரு. ஸோ இந்த ஒரு ஆசியா கோப்பையில் வந்து வைஸ் கேப்டனாக வந்து KL ராகுல் செயல்பட போகிறாரு. ரோஹித் சர்மாவுக்கு பார்ட்னராக களம் காண போகிறாரு. ஸோ KL ராகுல் பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ இன்ஜுரிஸ் தாண்டி எவ்வளவோ கொரோனா இஷ்யூஸ் எல்லாம் தாண்டி தான் மறுபடியும் கிரிக்கெட்டுக்குள்ளே விளையாட வந்திருக்காரு. ஸோ KL ராகுல் கண்டிப்பாக பிளேயிங் லெவலில் இருப்பார். ஸோ அவருடைய ரோலை வந்து கரெக்டாக பண்ணுவார் அப்படின்றதே நம்பலாம். ஸோ அடுத்தது வந்து கிங் கோலி. ஸோ விராட் கோலி பொறுத்த வரைக்கும் T20களில் வந்து நல்லாவே விளையாண்டுருக்காரு. இன்னமும் வந்து அந்த 50 ஆவரேஜ் வந்து T20லேருந்து குறையல. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஸோ இனிமேட்டு வந்து அந்த ரெஸ்ட் எடுத்ததில் அவர் என்ன ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணாரோ அதை வந்து கரெக்டாக வந்து செயல்படுத்துறது தான் அவருடைய ஃபஸ்ட்டு குறிக்கோளாக இருக்கும். ஸோ விராட் கோலி பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஆசியா கோப்பையாவது அவர் பழைய ஃபார்முக்கு திரும்புவார் அப்படின்னு தான் ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஆஸ் ஏ கமெண்டேட்டராக நானும் அதை தான் எதிர்பார்க்குறேன். ஸோ அடுத்தது வந்து ரிஷப் பண்ட். ஸோ ரிஷப் பண்ட் பொறுத்த வரைக்கும் நாளைய இந்தியான்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் அவருடைய ஆட்டமும் இருக்குது. ஸோ வெறித்தனமாக வந்து விளையாண்டு வந்துட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மகேந்திர சிங் தோனியோட இடத்த நிரப்பலினாலுமே ஓரளவுக்கு வந்து இப்போதைக்கு நிரப்பியிருக்காருன்னு கூட சொல்லலாம். ஸோ அதாவது விக்கெட்டுக்கு பின்னாடி இருந்து பேசுகிறதா இருக்கட்டும், ஆலோசனையாக இருக்கட்டும், மேட்சுக்கு மேட்ச் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ இதனால் வந்து ரிஷப் பண்ட் கண்டிப்பாக பிளேயிங் லெவலில் இருப்பார். கண்டிப்பாக வந்து விக்கெட் கீப்பிங்கும் செய்வார். ஸோ அதனால் வந்து இந்த ஒரு ஆசியா கோப்பையில் வந்து அவர் நல்லா பண்ணுவார்னே நம்பலாம். அது வந்து சூரியகுமார் யாதவ். ஸோ சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய 360 அப்படின்னு தான் அழைக்கிறாங்க. ஸோ இவர் அடிக்காத இடமே கிடையாது. ஸோ எல்லா இடத்துலையுமே சொல்லண்டு சூறாவளி மாதிரி விளையாண்டுட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ ODIயில் சக்ஸஸ் கிடைக்கலினாலுமே T20 பொறுத்த வரைக்கும் ஒரு சக்ஸஸ் பேட்ஸ்மேனாக தான் வந்து சூரியகுமார் யாதவ் நிலை நாட்டியிருக்காரு. ஸோ இந்தியா அணியுடைய ரீசெண்டாக வந்து ரொம்ப வளர்ந்து வந்திருக்க பிளேயர் வந்து சூரியகுமார் யாதவ் தான். ஸோ சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்தியா அணியில் வந்து விளையாடுவார். T20 அசுர வேகமாக வந்து விளையாண்டு வந்துட்டுருக்காரு. அசுர வேகமாக வளர்ந்து நிற்கிறாரு சூரியகுமார் யாதவ். ஸோ இவர் வந்து கண்டிப்பாக பிளேயிங் லெவலில் விளையாடுவார். அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. மிடில் ஆர்டருடைய தூணே இவருன்னு கூட சொல்லலாம். ஸோ அடுத்தது வந்து ஹர்திக் பாண்டியா. ஸோ ஹர்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் பாஸில் வந்து வேறு லெவல் கம்பேக் கொடுத்துருக்காரு இந்தியா அணிக்காக. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹர்திக் பாண்டியாவுடைய பவுலிங்கை பொறுத்த வரைக்கும், அதாவது பழைய ஹர்திக் பாண்டியாவுடைய பவுலிங் பார்த்தீங்க அப்படின்னா 125லேருந்து 135 தான் போடுவார். ஆனால் இப்போ வந்து 140 போடுறாரு. ஸோ எந்த அளவுக்கு ஃபிட்டாக இருக்கிறாரு அப்படின்றது இதுலேருந்தே தெரியும். அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்லேயும் வந்து தன்னோட அசுர ஸ்ட்ரைட் ரேட்டோட தான் வச்சு T20களில் விளையாண்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் வந்து இந்தியா அணிக்கு வந்து ரொம்ப தேவையாக இருந்தது. ஸோ இப்போ வந்து அந்த இடத்த பூர்த்தியும் பண்ணியிருக்காரு ஹர்திக் பாண்டியா. ஸோ ஆசியா கோப்பையில் வந்து நல்லா பண்ணுவார் அப்படின்றதே நம்பலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருடைய கான்ட்ரிபியூஷன் எப்பயுமே இந்தியா அணிக்கு தேவை தான். 1 hour later. ஸோ அடுத்தது வந்து ரவீந்திர ஜடேஜா. ஸோ ரவீந்திர ஜடேஜா பொறுத்த வரைக்கும் 3 டைமென்ஷனல் பிளேயர் தான் வந்து அழைக்கப்படுறாரு. ஸோ பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் மூணுலேயுமே வந்து ஒரு பக்காவான பிளேயராக வந்து ரவீந்திர ஜடேஜா திகழ்றாரு. ஸோ ரீசன்ட் பாஸில் வந்து அவருடைய பேட்டிங் வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்குன்றது நான் சொல்லி தான் தெரியணுன்றல. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் ஆசியா கோப்பையில் வந்து இடம் பிடிச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து பிளேயிங் நம்ம இருப்பார் அப்படின்றது தான் சில பேர்த்துடைய கருத்தாக இருக்குது. ஆனால் சில பேர் வந்து ரவீந்திர ஜடேஜாக்கு பதிலாக தினேஷ் கார்த்திக்கை வைக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. பட் இவரும் வந்து ஒரு வகையில் ஃபினிஷர் தான். ஸோ பார்க்கலாம் இவருடைய இடம் எப்படி இந்தியா அணியில் கொடுக்குறாங்க அப்படின்றத. A few moments later. ஸோ அடுத்தது வந்து தினேஷ் கார்த்திக். ஸோ ஆள போகிறான் தமிழன். ஸோ தமிழனை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து தமிழனுக்கு சப்போர்ட் பண்ணலாம். பட் இருந்தாலுமே இந்தியா அணி வைஸ் பார்க்கும்போது தினேஷ் கார்த்திக்கு வந்து பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கிடைக்குதா அப்படின்றது தெரில. ஸோ என்னதான் வந்து ஒரு ஃபினிஷராக இருந்தாலுமே எல்லா மேட்ச்லையுமே ஃபினிஷராக கண்டிப்பாக பண்ண முடியாது. மகேந்திர சிங் தோனி பொறுத்த வரைக்கும், அதாவது அவர் ஒரு ஃபினிஷர் தான். பட் ஆனால் விக்கெட் கீப்பிங்காகவும் இந்தியா அணியில் வந்து இடம்
பிடிச்சிருந்தாரு. பட் இங்கே வந்து ரிஷப் பண்ட் தான் வந்து விக்கெட் கீப் பண்ண போகிறாரு. ஸோ தினேஷ் கார்த்திக் வந்து ஒரு ஃபீல்டராக தான் இருக்க போகிறாரு. ஸோ அதனால் வந்து வெறும் ஃபினிஷர் மட்டும்தான் வந்து தினேஷ் கார்த்திக் பண்ண போகிறாரு இந்தியா அணியில். ஸோ அதனால் வந்து அந்த ஃபினிஷருக்காக ஒரு இடத்த ஒதுக்கி கொடுக்கணுமா அப்படின்றது இந்தியா அணி நிர்வாகம் யோசிப்பாங்களா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ தினேஷ் கார்த்திக் மேபி பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்கலாம். ஸோ அடுத்தது வந்து யுஸ்வேந்திரா சஹல். ஸோ யுஸ்வேந்திரா சஹலை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் பாஸில் வேறு லெவல் கம்பேக் கொடுத்துருக்காரு. ஸோ ஐபிஎல் மூலிமா வந்து திரும்பவும் அவருடைய பழைய ஃபார்ம் வந்து எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்றத காட்டியிருக்காரு. ஸோ லாஸ்ட்டாக விளையாண்ட டோர்னமெண்ட்டான T20 வந்து T20 உலகக்கோப்பையில் வந்து எந்த அளவுக்கு ஒரு லெக் ஸ்பின்னர் பவுலரை வந்து மிஸ் பண்ணாங்க அப்படின்றத வந்து இந்த ஒரு நிலைமையில் வந்து புரிஞ்சிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து ஆசியா கோப்பையில் வந்து இவரும் இடம் பிடிச்சிருக்காரு. ஸோ பிளேயிங் லெவலில் கண்டிப்பாக இருப்பார், அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ அடுத்தது வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின். ஸோ ரவிச்சந்திரன் அஸ்வின் பொறுத்த வரைக்கும் ரெட் பாலில் தான் வந்து கிங்காக இருந்துட்டு இருந்தார். பட் ஆனால் வந்து ஒரு ஒயிட் பாலில் வந்து வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கான காரணம் வந்து ஐபிஎல்ல தான். ஸோ ஐபிஎல்ல வந்து தொடர்ந்து அவருடைய பர்ஃபார்ம் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தார். என்னதான் ஒரு விக்கெட் எடுக்கலினாலுமே விக்கெட் எடுக்கிற பவுலர்களுக்கு வந்து தூணாக இருந்தார். ஸோ அந்தளவுக்கு எக்கனாமி டைட்டாக போட்டார், ரன் கொடுக்காம போட்டார். ஸோ அதனால தான் இந்தியா அணியில் மறுபடியும் வந்து இடம் பிடிச்சிருக்காரு. ஸோ இந்த ஒரு வேலையை வந்து கரெக்டாக பண்ணுவார். சாரி, அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்லேயும் வந்து இப்போ கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு, சொல்ல மறந்துட்டேன். ஸோ பேட்டிங் வந்து ஐபிஎல்ல நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ரைட் ரேட் வச்சு ரவிச்சந்திரன் அஸ்வின் விளையாண்டுருக்காரு. ஸோ இதனாலவே வந்து இந்தியா அணியில் மறுபடியும் இடம் பிடிச்சிருக்காரு. ஸோ பார்க்கலாம் ஆசியா கப்பில் வந்து அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்களா பிளேயிங் லெவனில். ஸோ அடுத்தது வந்து ரவி பிஷ்னாய். ஸோ ரவி பிஷ்னாய் பொறுத்த வரைக்கும் யுஸ்வேந்திரா சஹலுக்கு ஒரு மாற்று வீரராக தான் பார்க்கப்படுறாரு. ஸோ அவருமே வந்து இந்த வெஸ்ட் இண்டீஸ் டூரில் வந்து நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஸோ மேபி அதனால தான் அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் பார்க்குறேன். பட் அவருக்கு வந்து பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கொடுக்கறது கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ ரவிச்சந்திரன் அஸ்வின் விளையாடல அப்படின்னா அவர் விளையாடலாம். ஸோ அது எப்படி பண்ணுறாங்க என்னன்றது தெரியல. ஸோ பார்க்கலாம் எப்படி இந்தியா அணி நிர்வாகம் வந்து யோசிக்கிறாங்க அப்படின்றது. ஸோ அடுத்தது வந்து தீபக் கோடா. ஸோ தீபக் கோடா பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் பாஸாக வந்து நல்லா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு இந்தியா அணியில் வந்து அறிமுகமானதுலேருந்து. ஸோ அது மட்டும் இல்லாமல் பவுலிங்கும் வந்து ஒரு ஓவர் போடுறாரு. பட் அதில் விக்கெட் எடுத்தார் அப்படின்னா 2வது ஓவர் அவருக்கு வாய்ப்பு தராங்க. ஸோ பேட்டிங் பொறுத்த வரைக்கும் ஒரு செஞ்சுரிலாம் T20 அடிச்சிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்புலையுமே வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. 30 ரன்னுக்கு மேலே தான் அடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு T20 பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் வந்து ஆசியா கோப்பையில் வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிட்டார் அப்படின்னா மேபி பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கிடைச்சி அவர் நல்லா பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு T20 உலகக்கோப்பைக்கு அவருக்கு வாய்ப்பு இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ அடுத்தது வந்து புவனேஸ்வர் குமார். புவனேஸ்வர் குமார் வந்து ரீசன்ட் பாஸாக வந்து பவர் பிளேயில் நல்ல ஒரு எஃபெக்டிவான பவுலராக தென்படுறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்லாக் ஓவர்ஸ்லையும் வந்து நல்லா போட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் விக்கெட்ஸும் அவ்வப்போது எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கனால ஸோ இப்போ வந்து அவருக்கு தொடர்ந்து வந்து T20 வாய்ப்பு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இந்தியா நிர்வாகம். ஸோ அதனால் வந்து புவனேஸ்வர் குமாருக்கு வந்து இந்த ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு வாய்ப்பில் வந்து கச்சிதமாக வந்து நல்ல பவுலிங் போட்டார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து T20 உலகக்கோப்பையில் அவருக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மேபி அவர் போட்டாலும் போலினாலும் T20 உலகக்கோப்பைக்கு அவருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ புவனேஸ்வர் குமார் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வாய்ப்பை வந்து பொன்னாக்கு வர அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ பிளேயிங் லெவலில் அவருக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்தது வந்து ஆவேஸ் கான். ஸோ ஆவேஸ் கான் பொறுத்த வரைக்கும் எதுக்கு டீமில் வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து நிறையா பேர் கேட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் இருந்தாலுமே வந்து பிளேயிங் லெவலில் அவருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படின்றது தெரில. ஸோ ஒரு பேக்கப்புக்காக தான் எடுத்திருக்காங்க. ஸோ பார்க்கலாம், அவருக்கு வந்து பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கொடுக்கறதுக்கு சான்சஸ் கம்மி தான். ஆனால் சான்ஸ் கொடுத்த சில போட்டிகளை வந்து நல்லா தான் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலுமே வந்து எக்கனாமி அந்த அளவுக்கு இல்லை, கை மீறி போயிடுச்சு T20 பொறுத்த வரைக்கும். ஸோ பார்க்கலாம் இந்தியா நிர்வாகம் வந்து ஆவேஸ் கானை எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது. கடைசியான ஒரு வெயிட்டான பிளேயர் வந்து அக்ஸ்தீப் சிங். ஸோ அக்ஸ்தீப் சிங் பொறுத்த வரைக்கும் பும்ராவுக்கு மாற்றாக வந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஸ்லாக் ஓவர்ஸில் வந்து சூப்பராக போட்டு வந்துட்டு இருக்காரு. அதுலேயும் வந்து இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸில் வந்து கடைசி ஓடியில் வந்து அந்த 2 விக்கெட் எடுப்பார், வேற லெவலில் இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து யாக்கரில். ஸோ இதனால் வந்து அக்ஸ்தீப் சிங்க்கு வாய்ப்பு கொடுத்ததில் வந்து யாருமே ஆச்சரியமாக பார்க்கல. ஸோ அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இவருக்கு பிளேயிங் லெவலில் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இந்த ஒரு வாய்ப்பை வந்து பொன்னாக்குவாரா அக்ஸ்தீப் சிங் அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ இந்த ஒரு 15 பேர்த்துடைய ரோல் சொல்லியாச்சு. ஸோ இதில் ஏதாவது தப்பாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து கிரிக்கெட் நியூஸ் தான் இந்த சேனலில் வந்து கிடைக்கும்.